மனமோகனம் தியானத்தின் போது மனம் தூய்மையை கண்டிடுதே. ஒளியாட்சியின் ராஜ்யமாகி உயிராய் வரும் ஜீவனிலே உடலானந்த ஆசைகள் அனைத்தையும் போக்கி ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் வார்க்கும் அழிவேதையும் அறியாண்டவனாக அமைதியில் வாழும் அதிசய ஞானம். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். நிஜமாகவே வாழ்ந்திடுமே கலை பேரெழில் காட்டிடும் காட்சி அது தியானத்தின் மோனங்களே. விழியோரத்தில் நீர்த்துளி விளைத்திடும் பயனில் கோலங்கள் மாறிடும் ஜாலங்கள் கொடுக்கும் ஆசிகள் பெறுவோம் அமைதியில் துயில்வோம் நினைத்தே மகிழ்வோம் நெற்றியில் ஜொலிக்கும். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். ஆத்மா எனும் அழகே இந்த உடலெனும் கோவிலின் தெய்வம். ஆத்மா எனும் அழகே. ஓம் சாந்தி. குட் மார்னிங். 17/8/2024. சாரம்சம். இனிய குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரங்களின் மீது அன்பினை வைத்திருக்காதீர்கள். ஆனால் அழிவற்ற தந்தையின் மீது அன்பை கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் அழுவதிலிருந்து விடுதலை அடைவீர்கள். இனிய குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரங்களின் மீது அன்பை வைத்திருக்காதீர்கள். ஆனால் அழிவற்ற தந்தையின் மீது அன்பை கொண்டிருந்தால் நீங்கள் அழுவதிலிருந்தே விடுதலை அடைவீர்கள். அழுகிறதுண்டா கண்ணால் கண்ணீர் ஊற்றுறது ஒரு அழுகை, உள்ளால் முணுமுணுக்கிறது, புறுக்கிறது, இப்படி நிறைய வகையான அழுகின வடிவங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் பாபா சொல்கிறார். அது எல்லாத்துக்கும் காரணம் சரீரதாரிகள் இருக்கிற அன்பு. கேள்வி: அதர்மமான அன்பென்றால் என்ன? அதன் விளைவுகள் எவை? நியாயமற்ற அன்பு அல்லது சரியற்ற அன்பு? பதில்: அழியக்கூடிய சரீரங்களின் மீது பற்று வைத்திருப்பதே அதர்மமான அன்பாகும். அழியக்கூடிய விடயங்களின் மீது பற்று வைத்திருப்பவர்கள் அழுவார்கள். அழியக்கூடிய சரீரங்களின் மீது பற்று வைத்திருப்பது அதர்மமான அன்பாகும். அழியக்கூடிய விடயங்களின் மீது பற்று வைத்திருப்பவர்கள் அழுவார்கள். அப்போ உங்களுக்கு எப்பயாவது கவலை வரும் பொழுது உடனே என்ன நினைக்கணும்? என்னத்தோ ஒரு சரீரத்தில் நான் சிக்கியிருக்கிறேன்.
சரீர உணர்வின் காரணமாகவே அழுகை ஏற்படுகிறது. சத்திய யுகத்தில் அனைவரும் ஆத்ம உணர்வில் இருப்பதனால் அங்கு அழுகை என்ற கேள்விக்கே இடமில்லை. அழுபவர்கள் அனைத்தையும் இழப்பார்கள். அழிவற்ற தந்தையின் அழிவற்ற குழந்தைகள் இப்பொழுது கற்பித்தலை பெறுகிறார்கள். என்ன கற்பித்தல்? ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள், நீங்கள் அழுவதிலிருந்தே விடுவிக்கப்படுவீர்கள். ஓம் சாந்தி. ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள் என்றும் தந்தையும் அழிவற்றவர் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். எனவே நீங்கள் யாரை நேசிக்க வேண்டும்? அழிவற்ற ஆத்மாக்களே ஆகும். அழிவற்றவர்கள் மாத்திரமே நேசிக்கப்பட வேண்டும். எவருமே அழியக்கூடிய சரீரங்களை நேசிக்கவே கூடாது. முழு உலகமுமே அழியக்கூடியது. அதால் முழு உலகத்தில் இருக்கதே நீங்கள் விரும்பக்கூடாது. அனைத்துமே அழியக்கூடியது. இந்த சரீரமும் கூட அழியக்கூடியதே. ஆனால் ஆத்மாவோ அழிவற்றவர். ஆத்மா மீதான அன்பும் அழிவற்றது. ஆத்மா ஒரு பொழுதும் மரணிப்பதில்லை. இதுவே தர்மம் எனப்படும். தந்தை கூறுகிறார், நீங்கள் அதர்மமானவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றா சரீரத்தின் மீது அன்பு வைக்கிறார்களாக ஆகிட்டீங்க. உண்மையில் அழிவற்றவர்கள் அழிவற்ற ஒரேயொருவர் மீதே அன்பு கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அழியக்கூடிய சரீரங்களின் மீது அன்பை கொண்டிருப்பதனாலேயே அழுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்களின் மீது அன்பை கொண்டிருப்பது இல்லை. அழியக்கூடிய ஒன்றின் மீது அன்பு கொண்டிருப்பதனாலேயே நீங்கள் அழ வேண்டியிருக்கிறது. இப்பொழுது உங்களை அழிவற்ற ஆத்மாக்களாக நீங்கள் கருதுவதனால் அழுகை என்ற கேள்விக்கிடமில்லை. ஏனெனில் நீங்கள் ஆத்ம உணர்விலேயே இருக்கிறீர்கள். எனவே தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை ஆத்ம உணர்வுடையவர்களாகவே ஆக்குகின்றார். சரீர உணர்வில் இருப்பதனாலேயே நீங்கள் அழுகின்ற நிலைக்கும் செல்கிறீர்கள். அழியக்கூடிய சரீரங்களுக்காகவே நீங்கள் அழுகின்றீர்கள். ஆத்மா ஒருபோதும் மரணிப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை கூறுகிறார், உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். எனவே நீங்கள் அழிவற்ற ஆத்மாக்கள், அதாவது அழிவற்ற தந்தையின் அழிவற்ற குழந்தைகள். நீங்கள் அழ வேண்டிய அவசியமே. ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி சென்று இன்னொரு பாகத்தை நடிக்கிறார். இது ஒரு நாடகம். அப்படி அழ தேவையில்லை. ஒரு சரீரத்தை விட்டு தான் சென்றாலும் தன் பாகத்தை நடிக்க போயிட்டார். இது ஒரு நாடகம். நீங்கள் ஏன் சரீரத்தின் மீது பற்றினை கொண்டிருக்கிறீர்கள்? புத்தியின் யோகத்தை உங்கள் சரீரத்திலிருந்தும் அதன் உறவு முறைகள் அனைத்திலிருந்தும் துண்டித்து உங்களை ஒரு அழிவற்ற ஆத்மாவாகவே கருதுங்கள். ஆத்மாக்கள் ஒருபோதும் மரணிப்பதில்லை. அழுபவர்கள் இழக்கிறார்கள் என்று நினைவு கூறப்படுகிறது. ஆத்ம உணர்விற்கு வருவதனால் நீங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். எனவே தந்தை வந்து உங்களை சரீர உணர்விலிருந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்குகின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் எவ்வாறு அனைத்தையும் மறந்தீர்கள்? பிறவியாக நீங்கள் அழ வேண்டியிருந்தது, மறந்ததால. இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை ஆத்மா உணர்வுடையவர்களாகுவதற்கான கற்பித்தல்கள் கொடுக்கப்படுகின்றன. பின்னர் நீங்கள் ஒருபோதுமே அழமாட்டீர்கள். இது கண்ணீர் நிறைந்த உலகம், அதுவோ சிரிப்பு நிறைந்த உலகம்.
இது துன்ப உலகம், அதுவோ சந்தோஷ உலகம். தந்தை மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு கற்பித்தல்களை எல்லாம் வழங்குகின்றார். அழிவற்ற தந்தையின் அழிவற்ற குழந்தைகள் கற்பித்தல்களை பெறுகிறார்கள். அந்த மக்கள் சரீர உணர்வுடையவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் சரீரத்தை பார்த்தவாறே கற்பித்தல்களையும் கொடுக்கிறார். எனவே அவர்கள் சரீரத்தை நினைவு செய்தவாறே அழுகிறார்கள். சரீரம் அழிக்கப்படுவதையும் அவர்கள் பார்க்கின்றார்கள். எனவே அதை நினைவு செய்தால் என்ன நன்மை இருக்கும்? நீங்கள் சாம்பலை நினைவு செய்வீர்களா? அழிவற்றவர், அதாவது ஆத்மா சென்று இன்னொரு சரீரத்தினை எடுத்து விட்டார். நற்செயல்களை செய்பவர்கள் நல்ல சரீரத்தை எடுப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். சிலர் கடும் நோய்வாய்ப்பட்ட சரீரத்தை பெறுகிறார்கள். அதுவும் கூட அவர்களது கர்மத்துக்கு ஏற்பவே ஆகும். அவர்கள் நற்காரியங்களை செய்திருந்தால் மேலே சென்று விடுவார்கள் என்றெல்லாம் இல்லை. எவருமே மேலே செல்ல முடியாது. நற்செயல்களை செய்பவர்கள் நல்லவர்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நல்ல பிறவியொன்றை எடுப்பார்கள். எனினும் அவர்கள் கீழிறங்கவே வேண்டும். பிறவி எடுப்பாங்க, கீழிறங்கத்தான் வேணும். நாங்கள் எவ்வாறு ஏறுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவர் நற்செயல்களை செய்வதன் மூலம் மகாத்மா ஆகலாம். எனினும் அவரது கலைகளும் தொடர்ந்தும் குறைவடையவே செய்யும். தந்தை கூறுகிறார், அவர்கள் கடவுளை நினைவு செய்து நற்செயல்களை செய்வதனால் நான் அவர்களுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை கொடுக்கிறேன். இருந்தபோதிலும் அவர்கள் ஏணியிலே கீழிறங்கவே வேண்டும். அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கலாம். எனினும் இங்கு மக்களுக்கு நற்செயல்களையும் தீய செயல்களையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. மந்திர சக்தியுடையவர்களுக்கு பெருமளவு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. மக்கள் பித்து பிடித்து அவர்களின் பின்னாலே செல்கிறார்கள், மேஜிக் செய்கிறாங்களே. அவை அனைத்தும் அறியாமையாகும். உதாரணமாக, ஒருவர் மறைமுகமாக தான தர்மம் செய்து தர்மசாலை அல்லது வைத்தியசாலையை கட்டுவாராயின் அதன் பலனையை நிச்சயமாக தனது அடுத்த பிறவியில் பெறுவார். அவர்களும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் பிறரை அவதூறு செய்யும் வேளையிலும், வேறு யாரையும் அவதூறு செய்யும் வேளையிலும் கடவுளின் பெயரை கூறிக்கொண்டே அதனையும் செய்கிறார்கள். எவ்வாறாயினும் அறியாமையினால் அவர்கள் எதனையுமே அறியாதிருக்கிறார்கள். அப்படி பேசுறது சொல்கிறது கூட அவங்களுக்கு அறியாமையில தான் செய்கிறாங்க. அவர்கள் கடவுளை நினைவு செய்து உருத்திரனை வழிபடுகிறார்கள். அவர்கள் உருத்திரனை கடவுள் என கருதுகிறார்கள். அவர்கள் உருத்திர யாகத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் சிவனை அல்லது உருத்திரனை வழிபடுகிறார்கள். தந்தை கூறுகிறார், அவர்கள் என்னை வழிபடுகிறார்கள், ஆனால் விவேகமற்றதனால் எதை உருவாக்குகிறார்கள், எதை செய்கிறார்கள் என்றெல்லாம் பாருங்கள். மனிதர்களின் எண்ணிக்கைக்கேற்ப குருமாறும் இருக்கிறார்கள். ஒரு விருட்சத்தில் புதிய இலைகளும் கிளைகளும் தோன்றும் போது அவை மிக அழகாக காட்சியளிக்கும். சதோகுணியாக இருப்பதனால் அவர்கள் புகழப்படுகிறார்கள். புதுசாக வந்தவுடனே அப்படி அவங்களுக்கு தந்தை கூறுகிறார், இது அழியக்கூடியவற்றின் மீது அன்பு கொண்டவர்களின் உலகம். சிலர் பற்றினால் பித்து பிடித்தவர்களாகும் அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் சொல்லுவாரே, என்ன சொல்லுவார்? பற்று அதிகம் இருக்கிறது குரங்கு. முக்கியமான வியாபாரிகளும் பற்றினால் பித்து பிடித்தவர்கள் போலாகுகிறார்கள். தாய்மாரிடம் ஞானம் இல்லாததனால் அவர்கள் விதவிகளாகும் போது அழியும் சரீரங்களை நினைத்து நினைத்து அதிகமாக அழுகின்றனர். நீங்கள் இப்பொழுது உங்களை ஆத்மாவாக கருதி மற்றவர்களையும் ஆத்மாக்களாகவே பார்ப்பதனால் துன்பம் சிறிதளவு கூட இருக்க மாட்டாது. யாருக்கா துன்பம் இருக்கா? இருக்கா? கல்வியே வருமானத்துக்கான மூலாதாரம் எனப்படுகிறது.
கல்வியில் ஒரு இலக்கும் குறிக்கோளும் உள்ளது. எவ்வாறாயினும் அது ஒரு பிறவிக்கானதாகும். அவர்கள் அரசாங்கத்திடமிருந்து ஊதியம் பெறுகிறார்கள். அவர்கள் கற்று பின்னர் வியாபாரமும் செய்கின்றார்கள். அப்பொழுது அவர்களால் பணத்தை பெற முடியும். இங்கு இது புதிய விடயம். அழிவற்ற இந்த ஞான ரத்தினங்களால் எவ்வாறு உங்கள் புத்தியை உங்களால் நிரப்ப முடியும்? பாபா உங்களுக்கு அழிவற்ற ஞான பொக்கிஷத்தை கொடுக்கிறார் என்பதை ஆத்மா புரிந்து கொள்கிறார். கடவுளை உங்களுக்கு கற்பிப்பதனால் அவர் நிச்சயமாக உங்களை இறைவ நிறைவியாக ஆக்குவார் என்று அவர் தனக்கு சமனாக்குறார். இவ்வாறாயினும் லட்சுமியையும் நாராயணனையும் இறைவ நிறைவி என கருதுவது தவறு. நாங்கள் சரீர உணர்வுடையவர்களாகும்போது எங்கள் புத்தி மிகவும் சீரழிந்து மட்டும் இல்லை, வேறு எப்படியாது மிருக புத்தியே போன்றதாகிறது. பாபா சொல்வார், நிறைய வகையான புத்தி இருக்குது. எருமை புத்தி இருக்குது, கழுத புத்தி இருக்குது, இந்த எல்லா வாகனமும் வச்சிருக்கார் தானே. இதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். அவர்கள் விலங்குகளை மிக நன்றாக பராமரிக்கிறார்கள். மக்களுக்கான சேவை எதுவும் இல்லை. விலங்கை பார்க்குறாங்க, மக்களை பார்க்குறாங்க இல்லை. பந்தய குதிரைகள் மிக நன்றாக பராமரிக்கப்படுகின்றன. இங்குள்ள மக்களின் நிலைமையை பாருங்கள். அவர்கள் நாய்களை பெருமளவு அன்புடன் பராமரிக்கிறார்கள். அவை தங்களை நக்குவதற்கும் இடமளிக்கிறார்கள். எங்கே போனாலும் நாய் தான் இங்கேயும் இருக்குது. அத்துடன் விலங்குகள் தங்களுடன் உறங்குவதற்கும் அவர்களிடம் அளிக்கிறார்கள். பாபா யூகே பிடித்தாங்க வைக்கிறாரோ. உலகின் நிலைமை எவ்வாறு ஆகிவிட்டதென்று பாருங்கள். நான் எல்லா இடத்துல இங்கே தான் கூட பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி சத்திய யுகத்தில் இத்தகைய செயற்பாடுகள் இடம்பெற மாட்டாது. நாயோட படுக்கிறது. எனவே தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, மாயையாகிய ராவணனை உங்கள் அதர்மமாக ஆக்கிவிட்டான். இது அதர்மராஜ்யம். மக்கள் அதர்மமாகியதால் முழு உலகத்திலும் அதர்மம் நிலவுகிறது. தர்ம உலகத்துக்கும் அதர்ம உலகத்துக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளதென்று பாருங்கள். கலியுகத்தின் நிலைமையை பாருங்கள். நான் சுவர்க்கத்தை ஸ்தாபிக்கிறேன். எனவே மாயையும் தனது சுவர்க்கத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாள். அவள் உங்களை கவர்கிறாள். செயற்கையான செல்வம் பெருமளவு உள்ளது. தாங்கள் இங்கு சுவர்க்கத்தில் இருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள். சுவர்க்கத்தில் மிக உயரமான 100 மாடி கட்டடம் எல்லாம் இருக்க மாட்டாது. ஏன்? ஆட்கள் குறைவு, நிறைய இடம் இருக்குது. எனது கட்டடம் ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டணும் தேவையில்லை தானே. என்ஜினியருக்கு அங்கே வேலை இல்லை. அங்கு வெகு சில மனிதர்களே இருப்பார்கள். பெரும் நிலப்பரப்பை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்கு மக்கள் நிலத்துக்காக அதிகளவு சண்டை சச்சரவுகளிலே ஈடுபடுகிறார்கள். அங்கு முழு நிலப்பரப்பும் உங்களுக்கே உரியது. பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்குது. இதுக்கும் அதுக்கும், இந்த உலகத்துக்கும் சத்திய யுகத்துக்கும். அவர்கள் லௌகீக தந்தை, இவரோ பரலோக தந்தை. பரலோக தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எதைத்தான் கொடுக்க மாட்டார். நீங்கள் அரைக்கல்பமாக பக்தி செய்து வந்தீர்கள். தந்தை உங்களுக்கு மிக தெளிவாக கூறுகிறார். என்ன சொல்றார்? நீங்கள் அதன் மூலம் முக்தியை பெற மாட்டீர்கள். எதன் மூலம்? பக்தி செய்கிறதன் மூலம். அதாவது அதன் மூலமாக உங்களால் என்னை சந்திக்க முடியாது. நீங்கள் முக்தி தாமத்தில் என்னை சந்திக்கிறீர்கள். நான் முக்தி தாமத்தில் வசிக்கிறேன். நீங்களும் முக்தி தாமத்திலேயே வசிக்கிறீர்கள். பின்னர் நீங்கள் அங்கிருந்து சுவர்க்கத்துக்கு செல்கிறீர்கள். நான் சுவர்க்கத்தில் இருப்பதில்லை. இதுவும் நாடகமே. அது மறைந்துவிடும். சங்கம் யுகம் வரும் வரைக்கும் எவ்வாறு இந்த கீதை ஞானம் இருக்க முடியும்? இப்பொழுது இருக்கும் சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்கே உரியவையாகும். இப்பொழுது நீங்கள் இதை ஞானத்தை செவிமடுக்கிறீர்கள். நானே விதையும் ஞானக்கடலும் ஆவேன். நான் உங்களை எதையும் செய்ய அனுமதிப்பதில்லை. என்ன பக்தியில் எதுவும் செய்கிறதுக்கு, என் பாதங்களில் விழுவதற்கும் இடமளிப்பதில்லை.
நீங்கள் யாருடைய பாதங்களிலே வீழ்வீர்கள்? ஏன் ரூபன் பிரதாட்ட பாத்தில் அப்படிங்க? சிவபாபாவுக்கு பாதம் இல்லை. அது பிரம்மா பாபாவின் பாதங்களில் விழுவதை குறிக்கும். ஆனால் உதட்டு பாதலும் விழ தேவையில்லை. இல்லை, நான் உங்களின் அடிமை, அவர் அசரீரியானவர் என்று அகங்காரமற்றும் கூறப்படுகின்றார். எவ்வாறாயினும் அவர் இங்கு நடிக்க வரும்பொழுதே அகங்காரமற்றவர் எனப்படுகிறார். தந்தை உங்களுக்கு அதிகளவு ஞானத்தை கொடுக்கிறார். இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானம். நீங்கள் எந்தளவு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது உங்களை பொறுத்தது. கொடுக்குறாரு, இவ்வளோ எடுக்கிறீங்கிறது உங்களை பொறுத்தது. தொடர்ந்து அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்று அதனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தானம் செய்யுங்கள். ஒவ்வொரு ரத்தினமும் 100,000 ரூபாய் பெறுமதியுடையதென இந்த ரத்தினங்களை பற்றி கூறப்படுகிறது. ஒரே ஒரு தந்தை உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல மில்லியன்களை கொடுக்கிறார். நீங்கள் சேவையிலே பெருமளவு கவனம் செலுத்த வேண்டும். உங்களது அடிகள் நினைவு யாத்திரையிலேயே உள்ளன. அதன் மூலமாகவே நீங்கள் நடக்கும். நீங்கள் அமரத்துவமானவர்களாகவும் ஆகின்றீர்கள். அங்கு மரண பயமில்லை. நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு இன்னொன்று எடுக்கிறீர்கள். நீங்கள் பற்றை வென்ற அரசனின் கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யாரு? தந்தை இங்கிருந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். தந்தை இப்பொழுது உங்களையும் அவ்வாறே ஆக்குகிறார். இது தற்காலத்தையே குறிக்கும். மக்கள் ரக்ஷபந்தன் விழாவை கொண்டாடுகிறார்கள். அது எந்த நேரத்துக்கு ஒரு அடையாளம்? தூய்மையாகுங்கள் என எப்பொழுது கடவுள் கூறினார்? பழைய உலகம் எப்பொழுதுள்ளது, புதிய உலகம் எப்பொழுதுள்ளது என்பது பற்றி மக்களுக்கு என்ன தெரியும்? எவருக்குமே அது தெரியாது. இப்பொழுது இது கலியுகம் என்பதை அவர்கள் நிச்சயமாக கூறுவார்கள். சத்திய யுகம் இருந்தது அப்பொழுது, இப்பொழுது அது இல்லை என்றவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் மறுபிறவி பற்றியும் நம்புகின்றனர். அவர்கள் 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி பேசுவதனால் நிச்சயமாக அது மறுபிறவிகளையே குறிக்கின்றது. அனைவரும் அசரீரியான தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவரே சகல ஆத்மாக்களினதும் தந்தையாவார். அவர் மாத்திரமே வந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். லௌகீக தந்தையர்கள் பலர் இருக்கிறார்கள். விலங்குகளும் தங்கள் குழந்தைகளின் தந்தையர்களே. அந்தந்த விலங்குக்கு அந்தந்த அம்மா அப்பா இருக்கிறாங்க. விலங்குகளின் தந்தையினை நீங்கள் இந்த ஒரேயொருவரை கூற மாட்டீர்களார? சிபாபாய். சத்திய யுகத்தில் குப்பை எதுவுமே இல்லை. மனிதர்கள் எவ்வாறோ அவ்வாறு அவர்களது தளபாடங்களும் இருக்கும். அங்கு பறவைகள் போன்றன கூட முதல் தரவானவையாகவும் அழகானதாகவும் இருக்கும். அங்கு அனைத்து மிகவும் சிறந்ததாகவும் இருக்கும். அங்குள்ள பழங்கள் மிக இனிமையாகவும் பெரிதாகவும் இருக்கும். அவை அனைத்தும் எங்கு சென்று விட்டன? இங்கே பழம் பெருசாக இருக்குது, ஆனால் இனிப்பாக இருக்கான பெருசாக இருக்குது. இந்த ஹைப்ரிட் மரக்கறியெல்லாம் இருக்குல்லோ, நான் அது மாதிரி இல்லை, அதை விட பெருசாக. அவை அனைத்தும் எங்கு சென்று விட்டன? இனிமை அகற்றப்பட்டதற்கு பதிலாக கசப்பே உள்ளது. நீங்கள் 3ஆம் தரமானவர்களாகும் பொழுது அனைத்துமே 3ஆம் தரமானதாக ஆகுகின்றது. சத்திய யுகம் முதல் தரமானது. எனவே அங்கு நீங்கள் பெறுகின்ற அனைத்தும் முதல் தரமானதாகவே இருக்கும். கலியுகத்தில் அனைத்தும் 3ஆம் தரமானதாகவே இருக்கும். அனைத்தும் சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்கின்றன. இங்கு சந்தோஷமில்லை. ஆத்மாக்கள் தமோ பிரதானாக உள்ளதனால் சரீரங்களும் தமோ பிரதானாகவே உள்ளன. குழந்தைகளாகிய உங்களிடம் இப்பொழுது ஞானம் உள்ளது. அதற்கும் இப்பொழுதுள்ளதற்கும் இடையில் பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது.
தந்தை உங்களை மிகவும் மேன்மையானவர்களாக்குகிறார். நீங்கள் எவ்வளவுக்கு அவரை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு சத்தத்தை காணல. நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு. ஓகே ஓகே ஓகே. வேறு முதலாம் இலக்கத்தில் வரீங்க. ஓகே. இந்த பறவையில் சொல்லுங்கள். ஓகே. வேறு ஆரோக்கியம் செல்வம் இரண்டையும் பெறுவீர்கள். நீங்கள் சொல்லாத பற்றி தான் பாபா சொல்கிறார். செல்வமும் வரும், நிச்சயமாக வரும். நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்கிறீர்கள் அதற்கேற்ப ஆரோக்கியம் செல்வம் இரண்டையும் பெறுவீர்கள். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ ஏன் அதிகரிக்குதுன்னா எங்களுக்கு கர்ம கணக்கு குறைய எங்களுக்கு தேவையானதெல்லாம் அதிகரிக்கும், தேவையானதெல்லாம் வரும். அதுதான் அந்த ரகசியம். வேறு என்ன தான் உங்களுக்கு வேணும்? என்ன வேணும்? நீங்கள் இரண்டில் ஒன்றை கொண்டிராது விட்டாலும் சந்தோஷம் இருக்காது. என்ன? ஆரோக்கியம் இல்லாட்டிலும் உங்களுக்கு ஹாப்பி இல்லை, உங்களுக்கு செல்வம் இல்லாட்டிலும் உங்களுக்கு ஹாப்பி இல்லை. உதாரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து உங்களிடம் செல்வம் இல்லாது விட்டால் அதனால் என்ன பயன்? உங்களிடம் பணம் இருந்தால் சுற்றுலா செல்லுங்கள் என்பது நினைவு கூறப்படுகிறது. அதான் எல்லாரும் சுற்றுலா போகிறாங்க. பாரதம் தங்கச் சிட்டுக்குருவியாக இருந்ததை குழந்தைகள் புரிந்து கொள்கின்றனர். இந்த ஒரு ஆள் சுற்றுலாவால் வந்துட்டாங்க. இப்பொழுது தங்கம் எங்கே? தங்கம் வெள்ளி செப்பு போன்றவை கடந்து இப்பொழுது காகிதத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அதெல்லாம் கடிதம், காகித பணம். காகிதம் நீருடன் அடித்து செல்லப்பட்டால் நீங்கள் எங்கிருந்து பணத்தை பெறுவீர்கள்? தங்கம் மிகவும் கனமானது. அது எங்கே உள்ளதோ அங்கேயே இருக்கு. தீயினால் தங்கத்தை எரிக்கவும் முடியாது. எனவே இங்கு அனைத்தும் துன்பமானதாகவே உள்ளது. இவை எதுவுமே அங்கிருக்க மாட்டாது. இந்த நேரத்தில் இங்கு அளவற்ற துன்பமே இருக்கிறது. அளவற்ற துன்பம் உள்ள பொழுதே தந்தை வருகிறார். நாளை இங்கே அளவற்ற துன்பம் தான் இருக்குது. நாளைக்கு அளவற்ற சந்தோஷமே நிலவும். பாபா வந்து ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களுக்கு கற்பிக்கிறார். இது எதுவுமே புதிது அல்ல. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் படிப்பிக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்களிடம் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இது இறுதிகால நிலைமை. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியர்களிடம் கேளுங்கள். யார் அவங்க? நீங்கள் தான். இறுதியில் நீங்கள் அனைத்தையும் மிக நன்றாகவே புரிந்து கொள்வீர்கள். எது உண்மையான அமைதி என்பதை தந்தை மாத்திரமே உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் தந்தையிடமிருந்து அமைதி என்ற ஆஸ்தியையும் பெறுகிறீர்கள். அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். உங்களிடம் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது இறுதிக்கால நிலைமை. அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபகோபியர்களிடம் கேளுங்கள். இறுதியில் நீங்கள் அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்வீர்கள். எது உண்மையான அமைதி என்பதை தந்தை மாத்திரமே உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் தந்தையிடமிருந்தே அமைதி என்ற ஆஸ்தியையும் பெறுகின்றீர்கள். அனைவரும் அவரையே நினைவு செய்கின்றார்கள். தந்தை அமைதிக்கடல் ஆவார். யார் அவரிடம் செல்லலாம் என்பதை அவர் விளங்கப்படுத்துகிறார். இன்ன சமயம் இன்ன நேரத்திலே வருகிறது. அவர்களால் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியாது. பல சாதுக்களும் புனிதர்களும் இப்பொழுது உருவாகியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் புகழப்படுகிறார்கள். அவர்கள் தூய்மையாக உள்ளதனால் நிச்சயமாக புகழப்பட வேண்டும். அவர்கள் இப்பொழுதே புதிதாக கீழிறங்கியவர்கள். பழையவர்களை அந்தளவுக்கு புகழ முடியாது. அவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்து இப்பொழுது தமோ பிரதானாக ஆகிவிட்டனர். பல வகையான குருமார் தொடர்ந்தும் தோன்றுவார்கள். இந்த எல்லையற்ற விருட்சம் பற்றி எவரும் அறிய மாட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார். விருட்சத்தின் வளர்ச்சிக்கேற்ற பக்தியின் விரிவாக்கமும் இருக்கிறது.
ஆனால் விதியாகிய ஞானம் மிகவும் சிறிதாகவே உள்ளது. பக்திக்கு அரைக்கல்பம் எடுக்கிறது, ஆனால் இந்த ஞானமும் இந்த ஒரு இறுதி பிறவிக்கு மாத்திரமே. நீங்கள் ஞானத்தை பெற்று அரைக்கல்பத்துக்கு நடக்கும் உங்களுக்கு அதிபதிகளாக ஆகின்றீர்கள். பக்தி முடிவடைந்து பகலாகும். இப்பொழுது நீங்கள் எந்த காலத்துக்குமாக முக மலர்ச்சியுடையவர்களாகின்றீர்கள். இப்பையுமிருந்து இப்பயத்துக்கு முகமலர்ச்சிக்குரியவர்களாக நீங்கள் ஆகிறீங்க. இது கடவுளிடமிருந்தான் அழிவற்ற அதிர்ஷ்ட லாபச்சீட்டு. இது எப்பயுமே முகமலர்ச்சியோடு இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கிற அதிர்ஷ்ட லாப சீட்டு. அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதனடா அதிர்ஷ்ட லாப சீட்டுன்றாங்க, அப்புறம் முயற்சி வர செய்ய வேணும்னு சொல்கிறேன். இறை அதிர்ஷ்ட லாபச்சீட்டுக்கும் அசுர அதிர்ஷ்ட லாபச்சீட்டுக்கும் இடையிலே பெருமளவு வேறுபாடு உள்ளது. அந்த உலோக்தரன்னு சொல்லி வெளியில் வாங்குவாங்க அதிர்ஷ்டம் அவசரம், அதுக்கும் இதுக்கும் இடையில் இவ்வளோ வேறுபாடு இருக்குது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்பொழுதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகிறார். सिखलादे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बाप को नमस्ते. தாரணைக்குரிய சாரம்சம். நினைவின் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கின்றீர்கள். இதன் மூலமாகவே நீங்கள் ஒரு அமரத்துவமான அந்தஸ்தினை பெற வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்யுங்கள். நினைவின் ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பல மில்லியன்களை சம்பாதிக்கின்றீர்கள். இதன் மூலமாகவே நீங்கள் ஒரு அமரத்துவமான அந்தஸ்தை பெற வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்யுங்கள். 2வது, ஆத்ம உணர்வுடையவராகி அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். சரீரங்கள் மீதுள்ள பற்றினை நீக்கி சதா முகமலர்ச்சியுடன் இருங்கள். பற்றிருந்தால் என்ன இருக்காது? அதான் பாபா சொல்கிறார், சரீரங்கள் மீதுள்ள பற்றை நீக்கி சதா முகமலர்ச்சியுடன் இருங்கள். பற்றை வென்றவர்கள் ஆகுங்கள். ஆசீர்வாதம். ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடைய இறுதிக் கணம் என்று கருதுவதன் மூலம் நீங்கள் ஒரு விசேட ஆத்மாவாக இருந்து சதா ஆன்மீக சுகத்தில் நிலைத்திருப்பீர்களாக. ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடைய இறுதிக் கணம் என்று கருதுவதன் மூலம் நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மாவாக இருந்து சதா ஆன்மீக சுகத்திலே நிலைத்திருப்பீர்களாக. சங்கம யுகம் ஆன்மீக சுகத்தில் நிலைத்திருக்க வேண்டிய யுகம் என்பதனால் நீங்கள் ஒவ்வொரு கணத்திலும் தொடர்ந்தும் நீங்கள் ஆன்மீக சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். சங்கமயுகம் ஆன்மீக சுகத்தை நிலைத்திருக்க வேண்டிய யுகம் என்பதனால்
நீங்கள் ஒவ்வொரு கணத்திலும் தொடர்ந்தும் நீங்கள் ஆன்மீக சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையை அல்லது பரீட்சையிட்டும் குழப்பம் அடையாதீர்கள். எந்த சூழ்நிலையை அல்லது பரீட்சையிட்டும் குழப்பம் அடையாதீர்கள், ஏனெனில் இது அகால மரணத்துக்கான நேரம். எதுவும் நடக்கலாம். சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக ஒரு குறுகிய நேரத்துக்கேனும் நீங்கள் குழப்பமாக இருந்தால், சந்தோஷமாக இருப்பதற்கு பதிலாக ஒரு குறுகிய நேரத்துக்கேனும் நீங்கள் குழப்பமாக இருந்தால், அந்த நேரம் உங்கள் இறுதிக்கணமாக இருக்குமாயின் உங்கள் இறுதிக்கணம் எவ்வாறாக இருக்கும்? அந்த டைம் தான் உங்களுடைய கடைசி நேரமாக இருந்தால் என்ன நடக்கும்? ஆகையாலேயே எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பதற்கான பாடம் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. எவரடி? நேற்று பாபா சொன்னார் அட்டென்ஷன் ப்ளீஸ். இன்றைக்கி பாபா சொல்கிறார் எவரடி. எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பதற்கான பாடம் உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. எந்த கணமும் உங்களை ஏமாற்றி விடலாம் என்பதனால் உங்களை ஒரு விசேஷமான ஆத்மாவாக கருதி ஒவ்வொரு எண்ணத்தின் போதும், எந்த கணமும் உங்களை ஏமாற்றி விடலாம் என்பதனால் உங்களை ஒரு விசேஷமான ஆத்மாவாக கருதி ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு எண்ணத்தின் போதும் ஒவ்வொரு வார்த்தை பேசும் போதும் ஒவ்வொரு எண்ணத்தின் போதும் ஒவ்வொரு வார்த்தை பேசும் போதும் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் சதா ஆன்மீக சுகத்தில் நிலைத்திருங்கள். ஆன்மீக சுகம் என்பது வெளிப்புறமான பௌதிகமான எந்த ஒரு விடயங்களாலோ பொருட்களாலோ படப்படுகின்றது இல்லை. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையான தொடர்பாலே ஏற்படுகின்ற சுகம். பாபா சொல்கிறார், இதுவும் உங்கள் இந்த கணம் உங்களை ஏமாற்றி விடலாம் என்பதனால் உங்களை ஒரு விசேஷமான ஆத்மாவாக கருதி ஒவ்வொரு எண்ணத்தின் போதும் ஒவ்வொரு வார்த்தையை பேசும் போதும் ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் சதா ஆன்மீக சுகத்திலே நிலைத்திருங்கள். ஸ்லோகம். அசைக்க முடியாதவராக ஆகுவதற்கு வீணான மற்றும் தூய்மையற்ற அனைத்தையும் முடித்து விடுங்கள். அசைக்க முடியாதவராக ஆகுவதற்கு வீணான மற்றும் தூய்மையற்ற அனைத்தையும் முடித்து விடுங்கள். வீணானது இருந்தால் உங்களால் உப்பை இருந்தால் நிச்சயமாக குழப்பம் வரும். அதனால தான் வீணானதை வெளியில் அகற்றணும். அவ்வியக்த சமிச்சை. சதா வெற்றியாளராக இருப்பதற்கு நினைவு என்ற குடையின் கீழ் இருங்கள். நினைவு என்ற குடையின் கீழ் எப்பொழுதும் இருப்பவர்கள் மாயையின் பல்வேறு தடைகளிலிருந்தும் பாதுகாப்பாகவே இருப்பார்கள். மாயையின் எவ்வகையான நிழலும் எவ்வழியிலும் அவர்களின் மீது விழ முடியாது. 5 விகாரங்களும் உங்களுடைய எதிரியாக இருப்பதற்கு பதிலாக உங்களுடைய சேவகர்களாகவும் சேவை ஆளர்களாகவும் ஆகும். விஷ்ணுவின் படத்தில் அவர்கள் பாம்பை படுக்கையாகவும் குடையாகவும் காட்டியிருக்கிறார்கள். இதுவே வெற்றியாளர்களாக இருப்பதற்கான அடையாளமாகும். படத்தில் படுத்திருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க பால்கடலில். அதே மாதிரி கிருஷ்ணர் போயிக்க பாம்பு குடை பிடிச்சது, வழிவிட்டது கடல் என்றெல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய ஞாபகார்த்தம். ஓம் சாந்தி.
இப்போ நாங்கள் அங்கே மேலே போய் அனுபவம் போயிட்டு வாரம் சொல்ல போகணும் ஆடிட்டோரியத்துக்கு. முதல் உங்கள் எல்லாருக்கும் சென்று வருகிறோம். உங்களுடைய அனைத்து உதவிகளுக்கும் நன்றி. ஓம் சாந்தி. சாந்தி. ஆ ஓகே ஓகே ஓகே. சாந்தி. சரி, ஆடிட்டோரியம் போகணும். முடியலையா? முடியலையா? நாங்கள் எல்லாம் கணக்கு விடயங்கள்லாம் படித்தவங்களேருந்து இங்கே எல்லாரும் சென்டருக்கு வந்து படிக்கணும்னு சொல்லி ஃப்ரான்ஸ்லேருந்து வந்துட்டேன். நல்லொரு அவன் சென்டர்லாம் இருந்து படிக்கிறேன். சென்டர்லாம் இருந்து படிக்க தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு சொன்ன வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்தீங்கண்டா பாபாண்டிக்கு சொன்ன மாதிரி எல்லா குழப்பத்திலேருந்து விடுபடலாம். எல்லா வகையான என்ன சொல்கிற எங்களுடைய பற்று நிலைகள் தான் எங்களை போட்டு வதைச்சு ஏதோ ஒரு வகையில் எங்களை குழப்பம் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு ஒரு வழிமுறை எங்களுடைய ஆத்மாவை இந்த யோகத்தில் உருக வைக்கிறது. தான் இந்த 3 மணித்தேலம் யோகம் எல்லாம் உங்களுக்கு வீட்டு வேலை கொடுத்துருக்குறோம். நீங்கள் தொடர்ந்து அதை டைம் ஒதுக்கி செய்யுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு கிழமை ஒரு நாளைக்கு செய்ய தொடர்ந்து செய்கிறாக்கள் செய்யுங்க. முடியாட்டி 2 கிழமைக்கு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ஒருக்காவாவது நீங்கள் அது இருங்கோ. அட்டவணையிலெல்லாம் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கு முடியாட்டிலும் ஒரு நேரம் சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும். அப்போயாவது நீங்கள் அதை சின்ன விஷயங்கள் இதெல்லாம் எங்களுடைய முன்னேற்றத்தை அப்போ எங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். அட்டவணை மெச்சம் எல்லாம் இங்கே இருக்குது, வச்சுட்டு தான் போகிறேன். வேணுமானாக்கள் நீங்கள் சிஸ்டர் ரேகாக்கிட்ட வாங்கலாம். படிட்டீங்க. ஆகவே தொடர்ந்தும் அதுதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறத்துக்கு அதுதான் வழிமுறை. பாபா சொன்னார், அழாமல் இருக்கணும்னா அழுறதுண்டா என்ன, எங்களுடைய மனசுக்குள்ள இது மீது முகமான எண்ணம் வந்தால் வீணான எண்ணம் வந்தால் எங்களை அறியாமலே ஒரு குழப்பம் வருகுது. அதுதான் அழுகை. இப்போ சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பற்று, ஒரு என்ன சொல்கிறது, தேவைகள், ஒரு ஆசைகள் இப்படியெல்லாம் வரும் பொழுது எங்களுக்கு கவலை வருது, வேதனை வருது. அப்போ தான் பாபா சொல்கிறார், எல்லாத்தையும் நீங்கள் விடுபடணும்னு சொன்னால் முழுமையாகவே அதை நாங்கள் விட்டுறோம். அப்போ அதுக்கு வழிமுறை சொன்னார் இன்றைக்கு நினைவு சக்தி. அவங்க என்ன வேணுமோ நினைவின் மூலம் அடையலாம். பாபா சொன்ன ஆரோக்கியம் வேணுமா நினைவு செய்யுங்க, செல்வம் வேணுமா நினைவு செய்யுங்க. இந்த பிறவி மட்டும் இல்லை பாபா, இந்த பிறவியில் நீங்கள் முகமலர்ச்சியோடு இருக்கிற 21 பிறவிக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவிலே உங்களுடைய சிலைகளையெல்லாம் மும்மண்டா குறி வச்சுருக்குறாங்க. அவர் சுவாபர யுகத்திலே உங்களுக்கு வழிபாடு இருக்குது. பிராமணரில் நீங்கள் இருக்கும் பொழுதும் உங்களுடைய நிலை அப்படித்தான் இருக்குது. அப்போ இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இது. இந்த பிறவியில் நாங்கள் செய்கிற ஒரு கொஞ்சம் சின்ன முயற்சிகள் தான்
எங்களை வந்து இதை முயற்சி செய்கிறதுக்குரிய காலம்ன்றதால தான் ஓகே முடிஞ்சுதான் போவோம். அப்புறம் மீண்டும் ஓம் சாந்தி.